ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் ஃபுல்லாக வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். அது நல்லா கலர் மாறுற வரை வணக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு வெங்காயமும் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா மைய வணங்கணும். அதுக்காண்டி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணுறதுனால சீக்கிரம் வணங்கிரும் தக்காளி. அதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வணங்குறதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா பொருட்கள்லாம் வணங்குற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ புளி தண்ணியை நான் ஆட் பண்ணிட்டேன். இது இந்த புளி வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு அந்த பச்சை வாசனமும் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காயும் ஒரு அரை டீஸ்பூன் கசசாவும், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.